ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்னோட லைசன்ஸ் டிரைவ் டெஸ்ட் இருக்கு. ரொம்ப நாள் தள்ளி போய் இன்னைக்கு ஃபைனலா வந்துருச்சு. அதுவும் லடாக் போறது கிட்ட வந்திருக்கு. டெஸ்ட் பண்ணிருக்கிறேன், பட் தெரியல, பயமா தான் இருக்கு. அங்க போய் என்ன போகுதுன்னு தெரியல. ஓட்டலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் என்னன்னா கொஞ்சம் ஸ்லோவாக ஓட்டணும். அங்கே ஸ்லோவாக ஓட்டினா தான் அங்கே பாஸ் ஆக முடியும். நம்ம ஸ்பீடாக ஓட்டினா பாஸ் ஆக முடியாது. ஒரு வாட்டி கால் வச்சா கூட நம்ம மறுபடியும் இன்னொரு வாட்டி இன்னும் ஒரு வாரம் விட்டு தான் நம்ம வண்டி ஓட்டணும். மனசுக்குள்ளே வச்சுக்கின்னு வண்டியை ஓட்டணும். பார்க்கலாம், முடிஞ்சா ஓட்டுறேன், முடியலன்னா அடுத்த வாரம் ஓட்டுறேன். இவருனால ஓட்ட முடியும், ஆனால் இவருக்கு நம்பிக்கை இல்லைன்னா ஓட்ட முடியாது. அந்த வண்டி வந்து டக்குன்னு கட்டடிக்க முடியாது. கொஞ்சம் லாங் கட்டிங் ஆச்சா வண்டி ஓட்ட முடியும். ஷார்ட்டாக கட்டாச்சா கால் கீழே வச்சு தான் ஆகணும். பார்க்கலாம் வாங்க, அங்கே போயிட்டு நான் எப்படி ஓட்டுறேன்ட்டு. நான் ஃபெயில் ஆனாலும் பாஸ் ஆனாலும் வீடியோ உங்களுக்கு வரும். பார்க்கலாம் எப்படி அந்த மாதிரி அந்த நினைப்பில் வண்டி ஓட்டினா நம்ம ஃபெயில் ஆகிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்கும். நம்மளால முடியும் அப்படின்னு நினச்சி ஓட்டினா மட்டும்தான் பாஸ் ஆக முடியும். ஓகேவா? ஓகே, ட்ராக்ல எப்படி ஓட்டுறான்ட்டு வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எஃப்செட் ரேசர் வண்டியில் தான் வந்திருக்கிறோம் ட்ராக்ல ஓட்டுறதுக்காக. இந்த வண்டியில் நம்ம ஷார்ட் கட் அடிக்க முடியாது. ஷார்ட் கட் அடிச்சா நம்ம கீழே வீர மாதிரி ஆகிடும். லாங் கட் தான் அடிக்க முடியும். பட் இதில் தான் ஓட்டணும் அப்படின்னு ஒரு இதுவோடு வந்திருக்கிறோம். ஓட்டிடுவேன்னு ஒரு நம்பிக்கை. ட்ராக் பார்க்கும்போது பயமாக்குது, இருந்தாலும் ஓட்டிடுவேன் அப்படின்னு ஒரு நம்பிக்கை. பார்க்கலாம். பாஸ் 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 பாஸ். எப்படி ஓட்டின? சூப்பரா ஓட்டிட்டேங்க. எப்படியோ நான் ஓட்டுவேனான்னு ஒரு பயமா இருந்துச்சு. இன்னுமே என் கை கால நடுங்குது. நல்லா ஓட்டிட்டேன், பாஸ் ஆகிட்டேன். நான் என்ஜாய் பண்ணும்போது பாஸ் ஆகும்போது எந்த அளவுக்கு நான் சந்தோஷப்பட்டனோ அந்த மாதிரி டிரைவிங் லைசன்ஸ் வாங்குறதுக்கு பாஸ் ஆகுறது அந்த அளவுக்கு சந்தோஷமாகுது. எப்படியோ ஓட்டிட்டேன். ஆக்சுவலி அங்கே இருக்கிற ஆம்பளை பசங்க எல்லாம் சின்ன சின்ன வண்டி தான் வச்சுட்டு வந்தாங்க, கேர் வண்டி. நான் தான் இவ்வளோ பெரிய வண்டி எடுத்துன்னு போய் பாஸ் ஆகிட்டேன். ஹாப்பி இல்லை, நீ உள்ளே போகும்போது எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. ஆனால் பரவாயில்ல, சூப்பராக நீ ஓட்டும் போது ஒரு பயம் எனக்கு. நீ பாஸ் ஆகிறியா இல்லையா, எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு. பட் சூப்பராக ஓட்டிட்டேன். சூப்பர். எப்படி இருக்கு இந்த ஹாப்பினஸ்? ஓட்டுவேனா சந்தேகமாயிருந்துச்சு. அது இல்லாமல் மனசில் ஒரு பக்கம் பயம் இருக்குது, இன்னொரு பக்கம் இந்த வாட்டி அட்டம் பண்ண முடியாதுதான். அவருக்கு சொன்ன எங்கே திட்டுவாங்க, அடுத்த வாட்டி தான் நம்ம பண்ண போகிறோம் நினச்சின்னு தான் எப்படியோ ஓட்டிட்டேன். லடாக் போனோன்னா ஒரிஜினல் லைசன்ஸ் இருக்கணும். அதுக்காக தான் இவ்வளோ கஷ்டப்பட்டது. பட் சூப்பராக ஓட்டினேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்க. ஓட்டும் போது ரொம்ப பயத்தோடு தான் இவர் போனார். நான் சொன்னேன் ஓட்டிடுவேன் அப்படின்னு. பட் இவருக்கு அந்த அளவுக்கு தைரியமாக இல்லை. நான் சொன்னேன் இந்த வாட்டி பாஸ் ஆகலனா கூட பரவாயில்ல, அடுத்த வாட்டியாவது நீ பாஸ் ஆகுவ. பட் உன்னோட ஃபுல் எஃபெக்ட் இதில் கொடுத்துட்டு அடுத்த வாட்டிக்கு சான்ஸ் கொடுக்காத அப்படின்னு சொன்னால் அவர் பயத்தோடு போனார். ஆனால் ஓட்டும் போது எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு. அவருக்கு பயமாக இருந்துச்சோ இல்லையா தெரியல, பட் எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு. அவர் போகும்போது உள்ள ட்ராக்குள்ளே போகும்போது எனக்கு அவ்வளோ பயமாக இருந்துச்சுங்க. எனக்கு வேத்து வேற கொட்டி கொட்டி ஊற்றி. ஆனால் அங்கே இருக்கிறவங்கெல்லாம் பக்கத்தில் இருக்கிறவங்கெல்லாம் இன்னும் அது இல்லை லேடிஸ் வண்டி ஓட்டுறாங்க அப்படின்ற மாதிரி பார்த்துன்னு இருந்தாங்க. எனக்கு இதில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இவர் எம்பிஏ பண்ணும்போது எவ்வளோ சந்தோஷப்படுறேன்னா இப்போவும் அதே அளவுக்கு தாங்க சந்தோஷப்படுறேன். நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறேன். இவரை விட நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறேன். ஏன்னா இந்த டிரைவிங் யார் சொல்லி கொடுத்துருந்து அது. ஆனால் நேற்றெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டாருங்க. நைட்டெல்லாம் கொஞ்சம் ஒரு 1/2 hour 3/4 hour கிட்ட ட்ரைவிங் பண்ண, கையெல்லாம் நோதுனார். அது இல்லாமல் அன்றைக்கி ஒரு நாள் ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துட்டார். அதாவது வண்டியில் இல்லை, கால் ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துட்டார். அதோட நோவு வர இருந்துச்சு. நேற்று வர ஒரு 1/2 hour 3/4 hour கிட்ட ஓட்டினதால அவர் கொஞ்சம் டயர்ட் ஆகிட்டார். நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். ரொம்ப சந்தோஷப்பட இல்லை, ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன். உங்கள் அப்பா அம்மா இன்னும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க.
அதுவுடைய இந்த டிரைவிங் ஸ்கூலில் இருக்கிறாங்க பாரு, அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஏன்னா நம்ம லடாக் போகிறதுக்காக தான் அவர்கிட்ட ஏன்னா 15 நாள் ஆகும், அவர் கொஞ்சம் சீக்கிரமாக வாங்கி தரேன்னு சொல்லிக்கிறாரு. பார்க்கலாம். அவர் இப்போ ரொம்ப ஷாக். ஆக்சுவலி என்னோட ஸ்லாட் வந்து 10th இருந்துச்சு. எனக்கு இமீடியட்டாக வேணும், நாங்கள் லடாக் போகிறதுக்கு முன்னாடி எங்களுக்கு ஒரிஜினல் டிஎல்ஏ வேணுன்றதுக்காக அவர் வந்து விஐபி ஸ்லாட் புக் பண்ணி எங்களுக்கு இன்றைக்கே போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது இருந்தால் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் நம்ம எடுடா வேண்டிய லடாக்கு. ஓகே.